கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து தேர்ட் சம் பார்க்கலாம். இதுவும் டைரக்ட் மெத்தட் தான். ஓகேவா? ஓகே. கொஷின் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் சம்மரி ஆஃப் த கேஷ் அக்கௌண்ட் ஃப்ரம் எக்ஸ் லிமிடெட் கால்குலேஷன் கேஷ் ஃபாலோயிங் ஃப்ரம் ஓப்பனிங் ஆக்டிவிட்டி. அதாவது இந்த சம் பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போன சம்மில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி மூணுமே போட்டு நம்ம ஆட் பண்ணி நம்ம சம் போட்டோம். ஸோ இந்த சம்மில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்லி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் தான் சம்மில் போட போகிறோம். சரியா? ஸோ அது நம்ம எது பண்ண போகிறோம் அப்படின்னா டேரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகே சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பர்டிகுலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து முதல்ல நம்ம எது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு வராது. கேஷ் சேல்ஸ் வரும், அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ட்ரெண்ட் டிஃபரன்ஸ் அதுவும் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான். அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் கமிஷன்ஸ் அது நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. தென் கேஷ் பர்ச்சேஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அப்புறம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பீப்புள் அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ரெண்ட் பெய்ட் ஆக்டிவிட்டி. ஆஃபீஸ் அதுவும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் போய்ட்டு இருக்கு இல்லையா, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து இன்கம் டேக்ஸ் மைனஸ் பண்ணி எடுத்துப்போம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வராது, அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்துடும். மற்ற எல்லாமே ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி வந்துடும். ஓகேவா? ஸோ அவங்கள போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படியே வந்து கேஷ் ரிசர்வ், அதாவது கேஷ் சேல்ஸு, நம்மக்கிட்ட என்னென்ன கேஷ் உள்ள வந்திருக்கோ அதில் ஆட் பண்ணி, அதாவது இந்த சைட் பர்டிகுலரில் டெபிட் சைடில் கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணி போகிறோம். ஸோ ஆட் பண்ண நம்மளுக்கு 3,50,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணோம் குட்ஸ்க்கு வந்து பே பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ண போகிறோம். கிரெடிட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டு டோட்டல் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ 3,50,000 மைனஸ் பண்ண நம்மளுக்கு 1,000 கிடைக்கும். ஸோ அந்த 1,000 கிடைக்குது இல்லையா, அதோட நம்ம என்ன பண்ணுவோம் டேக்ஸ் பேட் வந்து மைனஸ் பண்ணுறோம். டேக்ஸ் பேட் கொடுத்துருக்காங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 30,000, அது மைனஸ் பண்ணுவோம் 29,000. ஸோ அந்த 29,000 தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இந்த சம் ரொம்ப குட்டியான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் சொல்ல இன்னொரு சம் தரேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ராக்டிஸ்க்கு சம் தரேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சொல்ல இன்னொரு கேஸ் வந்து சம் போட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.